நிறைய பேர் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் நல்ல விஷயமா, டைரக்ட் ஈக்விட்டி நல்ல விஷயமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ரெண்டுலேயுமே சாதக பாதகங்கள் இருக்குது. ஸோ மியூச்சுவல் ஃபண்டில் சாதகமும் இருக்குது, சில பாதகங்களும் இருக்குது. நேரடி ஈக்விட்டியில் நிறையா பயன்களும் இருக்குது, சில ஆபத்துகளும் இருக்குது. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்ப்போம். இந்த வீடியோ ஆரம்பிக்கப்பட்டது நோக்கம் சாதாரண மக்களும் பணக்காரராகணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ ஒரு புதிதாக சந்தைக்கு வரக்கூடிய நபர் மியூச்சுவல் ஃபண்டை நம்பி போகலாமா, இல்லை நேரடியாக ஈக்விட்டிக்கு வரலாமா அப்படின்னு நிறைய பேத்துக்கு குழப்பமான மனநிலைமை இருக்குது. இந்த சேனல் ஆரம்பிக்கப்பட்டதன் நோக்கம் சாதாரண மக்களும் பணக்காரராகணும், அதுவும் அறிவின் துணை கொண்டு ஆபத்தை எதிர்கொள்ளும் போது ஆதாயம் அடையலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு முழுமையாக உணர்த்தணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவு போடுறோம். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது ஒரு குழு சார்ந்த ஃபண்டு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு தனிநபர் 10,000 ரூபாயை வச்சு ஒரு 2 பங்குகளோ 3 பங்குகளோ வாங்குறதா வச்சுக்கிட்டோம்னா அதனுடைய லாப நஷ்டம் அவருக்கு நேரடியாக தெரியும். அதில் கமிஷன் சார்ஜஸ் மட்டும்தான். இப்போ ஆன்லைனில் நிறையா வந்து கமிஷனே கொடுக்காம ஓப்பன் பண்ணக்கூடிய புரோக்கரேஜுக்கெலாம் போகிறாங்க. பட் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. நமக்கு யாராவது ஒருத்தவங்க நல்லது பண்ணணும் அப்படின்னம்னா அவங்க அதற்கான ஊதியம் எடுத்துக்கும் போது தான் சரியான விஷயங்களை செய்ய முடியும் அப்படிங்கிறத நான் முழுமையாக நம்புகிறேன். இது சம்மந்தமாக ஏதாவது விளக்கம் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் குறிப்பிடுங்க. ஸோ ஒருத்தர் கமிஷனே வாங்காமல் ஜீரோ புரோக்கரேஜில் உங்களுக்கு எப்படி பெட்டர் சர்வீஸ் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது எனக்கு கேள்விக்குறியாக இருக்குது. அதை நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். சரி, வாங்க நம்ம இந்த மெயின் டாபிக் போவோம். மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் போடுற 10,000 ரூபாய், நான் அதே எடுத்துக்கிறேன். ஒரு 10,000 பேர்த்துக்கிட்ட 10,000 ரூபாய் கிட்ட கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ 10,000 பேர்த்துக்கிட்ட 10,000 அப்படிங்கிறது இதில் ஒரு 4 சைபர் 4 சைபர் 8 சைபர், அப்போ ஒரு 10 கோடி ரூபாய் கலெக்ட் ஆகுது. ஸோ இந்த 10 கோடி ரூபாயில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்கிறேன், அந்த நிர்வாகத்தை நடத்துறதுக்கு ஒரு ஃபண்ட் மேனேஜர் அப்பாயின்ட் பண்ணுவாங்க. இந்த பணத்தை கலெக்ட் பண்ணுற ஏஜென்ட்டுக்கிட்ட ஒரு கமிஷன் கொடுப்பாங்க. அது 2 to 2.5, சில இதில் 0.5 கூட இருக்கும். இப்போ உங்களுக்கு இந்த ஃபண்டை நடத்துகிறார் இல்லையா ஃபண்ட் மேனேஜர், அவர் என்ன ஃப்ரீயாக நடத்துவார் நினைக்கிறீங்களா? அவருக்கும் இன்கம் உண்டு, சேலரி உண்டு. ஸோ பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு சேலரி எல்லாம் இருக்குது. ஸோ ஒரு ரஃப்பாக எடுத்துக்கிட்டோம்னா, ஸோ ஃபண்டு மியூச்சுவல் ஃபண்டு ஃபீல் எடுத்துக்கிட்டோம்னா மேக்ஸிமம் 2.5, 3 எல்லாம் சில இதில் எடுக்கிறாங்க. இப்போ ஒரு 2ன்னு எடுத்துக்கோமே. ஸோ 10 கோடி ரூபாயில் 2% அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபா எடுக்கிறாங்க. ஸோ இது உங்கள் 10,000ல் 2%ங்கிறது நீங்கள் யோசிச்சு பாருங்கள். 100க்கு 2 ரூபா அப்படிங்கும்போது 10,000 ரூபாய்க்கு 200 ரூபா அல்லது 250 ரூபா சார்ஜ் எடுப்பாங்க. ஸோ இதுதான் மியூச்சுவல் ஃபண்டில் நடக்குது. இந்த 10,000 ரூபாய்க்கு அவர் நல்ல பங்குகளை வாங்கி வச்சுருக்கலாம், மேபி தேவையில்லாத பங்குகளும் வாங்கி வச்சுருக்கலாம். அது நிர்வாகம் பண்ணக்கூடிய அந்த ஃபண்ட் மேனேஜரை பொறுத்திருக்கு. நான் எல்லாத்தையும் குறை சொல்லுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நமக்கு ஒரு ட்ரஸ்டட் இல்லாத விருப்பம் இல்லாத கம்பெனியும் அதில் இருக்கும், நல்ல சாதகமான கம்பெனியும் இருக்கும். அது ஒட்டுமொத்தமாக நீங்கள் வாங்குறதா தான் அர்த்தம். ஸோ அப்போ மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணக்கூடிய நபர்கள் ஷேர் மார்க்கெட்டில் எதுவுமே தெரியல, தங்களுக்கு பிளைண்டாக இருக்குது, அல்லது தங்களால் நேரம் ஒதுக்கி பார்க்க முடியல அப்படிங்கிறவங்க மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போகலாம். ஸோ அதுவுமே ஒரு நல்ல ஏஜெண்டை நீங்கள் நிறைய கேள்விகள் கேட்டு அதுக்கு விளக்கம் தரக்கூடிய நல்ல ஏஜெண்டாக பார்த்தோ, ஆம்பி பண்ணவங்கள பார்த்தோ நீங்கள் கேட்டு பண்ணலாம். அல்லது சப் புரோக்கர் பண்ணுறவங்கள்ட்டே அந்த யூனிட்லாம் இருக்கும், தெரிஞ்சு பண்ணுங்கள். ஜீரோ புரோக்கரேஜ்னு சொல்லிட்டு சப்போர்ட்டே இல்லாமல் நீங்கள் நட்டாத்தில் நின்று தவிக்க வேண்டாம் அப்படிங்கிறதான் என்னோட கருத்து. இப்போ ஷேரில் பண்ணும்போது உங்களுக்கு அந்த நிறுவனத்தை பற்றி காலாண்டு அறிக்கையோ அந்த பல விஷயங்களை அனலைஸ் பண்ண தெரியலனா மியூச்சுவல் ஃபண்டு தான் உங்களுக்கு சிறந்தது. அந்த மியூச்சுவல் ஃபண்டில் நிறைய கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. ஸோ நம்ம முதலீடு பண்ணணும்னு இறங்கிட்டா நம்ம பணத்தை நம்மளையோட யாரும் அக்கறையாக பார்த்துக்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் பங்குகளை பற்றியும் தெரிந்து கொள்ளுங்கள். இப்போ இந்த யூடியூப்பில் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை வச்சு உங்களுக்கு எல்லாமே தெரியுமானா சொல்ல முடியாது. ஸோ ஒரு சில நபர்கள் 1-2 வகுப்புகள் நடக்கும்போது தான் அவங்களுக்கு நாலேஜே கேதர் பண்ணுறாங்க. ஸோ நிறைய பேர் கல்லூரி படிப்புக்கு அப்புறம் அல்லது மற்ற படிப்பு முடித்ததுக்கப்புறம் அவங்க படிக்கிறது நிறுத்திடுறாங்க. ஸோ அதற்கான நேரங்களை ஒரு முறையான பயிற்சியில் கற்றுக்கும் போது உங்களுக்கு தெளிவான விளக்கம் கிடைக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஆழமான ஒரு கூற்று. ஸோ இதை நீங்கள் யோசித்து பாருங்கள். வெறும் ஆனாவனா தானே நம்ம பையனுக்கு நம்ம பொண்ணுங்களுக்கு நம்ம பசங்களுக்கு நம்மளே சொல்லி கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது சரி கிடையாது. எதுக்கு பள்ளிக்கூடத்தில் சேர்த்துறீங்க? அவங்களுக்கு ஆனாவனா ஏபிசிடி சொல்லி தரதுக்கே லேக்ஸ் கணக்கில் எல்லாம் நீங்கள் ஃபீஸ் வாங்குறாங்க.
ஸோ அது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணுன்னா முறையாக பயிற்சி பெற்று நல்ல நாலேஜ் கொடுக்குற நபர்கிட்ட கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் நேரடியாக ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் தயாராகலாம். ஸோ உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷனில் குறிப்பிடுங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்க்க இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.